பத்தி அது பாக்கி காடை கண்ணு கருத்துமாக பார்த்து வருகிறேன். இருந்தாலும் கூட இந்த காணகத்திலே தவறான ஆட்கள் யாரு வந்தாலும் உள்ள விடுவதே கிடையாது. காடு நாட்டுக்கு சொந்தம். காடு இருந்தால்தான் மேகம் உண்டாகும், மழை பெய்யும். அப்படி இருக்கும் போது ஒன்றுமே புரியவில்லை. யார் வருகிறார் ஒன்றுமே புரியவில்லை. என் குடும்பத்தில் இருந்தார் ஒருவன், ஆளே காணுமே. மொத்த புகையை பிடிச்சி காடு பத்தி எறிது பொழுது புகை வருது. ஆமா ஆமா காடு பத்தி. ஆமா என்னது இது? ஐயோ நாங்கெல்லாம் செட்டி போட்டுதான் பேண்ட் போடுவோம். நீ என்ன பேண்ட் போட்டு செட்டி போட்டுக்கிற? இது பாத்தி எப்படி ட்ரெஸ்? அது பைத்தியமா? நான் பைத்தியம்டா. பைத்தியம்டா. இதெல்லாம் தெரியுமா? நீ சாதாரண பைத்தியமா? பாராஞ்சி பாத்தியமா பைத்தியம் பாரியா? நம்ம உடனே கூடாது. நம்ம இருக்க இடம் கானகம். கானகம் கட்ல கொடிய மிருகம், சிங்கம், புலி, கரடி, சகப்பு கலர் துணி போட்டுருந்தா உன அப்படியே அலக்கம் மெரிச்சு கருப்பு கலர்ல போட்டுங்கிறேன். அதான் இலை போட தெரியும் போட்டு வந்துக்கிறேன். இலை இலை காய்ந்த இலை. ஐயோ ஆபரேட்டர் பண்ணுவாங்க. ஆபரேட்டர் அவனுக்கு ஆப் வைக்கிற கவலையே படாது. பார்த்தாயா இந்த கானகத்திலே ராஜாவா வாழ்ந்துட்டு வரோம். ஆமாங்க. இருந்தாலும் கூட ஒரு சின்ன ஓசை கூட கேட்கணும்னு நினைச்சேன். இருந்தாலும் அங்க பாத்தியாடா ஒரு குரல் அழகான குரலாசி. சின்ன சிறிய வாதம் இருக்கடா. சின்ன குழந்தை காட்டு அந்த பக்கம் தான் இப்பதான் யானை போச்சு. அந்த பக்கம் போ. யானை போச்சா? போய் காட்டுக்குள்ளே இருக்குது. பொடிய மிருகம் யானை போச்சு. குழந்தைங்களை கண்டா மெச்ச மாட்டோம். இருந்தாலும் பெரிய குரல் கேக்குது. அழகான குரல், அன்பான குரல். காரணத்தெல்லாம் யார் என்று போய் பார்க்கலாம். பின் தொடர்ந்த